பிரதமர் நரேந்திர மோடி சமீபத்தில் உத்தரப்பிரதேச நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரையின் பொழுது காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோயிலை புல்டோசர் வைத்து இடித்து விடுவார்கள்னும் மீண்டும் ராமர் குடிசைக்கு போயிடுவார் என்ற ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. இந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? இதை எப்படி பார்க்குறது? எந்த ஆதாரத்தில் இப்படி சொல்லியிருக்காரு? அவர் நினச்சபடியெல்லாம் பேசுகிறாரு. இன்னொன்று சொன்னார், தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸும் சமாஜ்வாதியும் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்களும் யூபிக்காரர்களை பற்றி ரொம்ப கேவலமாக பேசுகிறான்னு சொன்னார். தமிழ்நாட்டில் சமாஜ்வாதி பார்ட்டி எங்கே இருக்குது? இது மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கிறாரு. எனக்கு இவர் மேலே உள்ள பயத்தை விட தேர்தல் ஆணையத்து மேலே உள்ள பயம்தான் அதிகமாக இருக்குது. இவங்க எதுவுமே இதை பற்றி நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறாங்க. நான் வந்து மாவட்ட தேர்தல் அதிகாரியாக இருந்திருக்கிறேன். எம்சிஎம்னு மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட்னு ஒன்று இருக்குது. அந்த மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் படி இவங்க வந்து இது மாதிரி வந்து கண்டிப்பாக பேசக்கூடாது. மத ரீதியான உணர்வுகளை தூண்டிவிடக்கூடாது. இது வந்து அவங்க வந்தாங்கன்னா ராமர் கோயிலை இடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு மதத்துக்காரங்களை வந்து தவறான முறையில் தூண்டி விடுவது. இது தேர்தல் விதிமுறைகளுக்கு மாறானது, முரணானது. ஆனால் இந்த தேர்தல் ஆணையம் வந்து என்ன சொல்கிறாங்க, இது மாதிரிலாம் அவர் பேசிகிட்டு இருக்கும்போது ராகுல் காந்தி மேலேயும் ஒரு குற்றச்சாட்டு வந்ததுன்னு சொல்லி 2 பேருக்கும் நோட்டீஸ் அனுப்பாமல் அந்த கட்சிகளுக்கு வந்து நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. இப்போது தனிப்பட்ட ஒரு நபர் தவறான மொழியில் மாடல் கோட் ஆஃப் கான்டக்டுக்கு எதிராக இருந்தால், தேர்தல் விதிமுறைகளுக்கு எதிராக பேசினால் அவர் மேல் நடவடிக்கை எடுக்க முடியும். அவர் சின்ன நடவடிக்கைனா 2 நாள் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசாதீங்கம்பாங்க. அதை விட பெரிய நடவடிக்கைனா தேர்தல் முடிகிற வரைக்கும் பேசாதீங்கம்பாங்க. அதையும் விட பெரிய நடவடிக்கைனா அடுத்த 6 ஆண்டுகளுக்கு நீங்கள் தேர்தலே நிற்கக்கூடாது. பால் தாக்கரேக்கு அது மாதிரி வந்து ஒரு தரம் தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது இந்த தேர்தல் ஆணையத்தினால். இப்போ தனிநபர்களுக்கு தான் அப்படி வந்து தண்டனை வழங்க முடியும். இப்போ ஒரு தனிநபர் தவறாக பேசிட்டாரு, இப்போ இவர் வந்து திரு நரேந்திர மோடி அவர்கள் பேசுனது வந்து தேர்தல் விதிமுறைகளுக்கு மாறானது, அல்லது ராகுல் காந்தி பேசுனது தேர்தல் விதிமுறைகளுக்கு மாறானது அப்படின்னு இருந்ததுன்னா, இவங்க கட்சிக்கு நோட்டீஸ் அனுப்புகிறாங்களே, அந்த கட்சியை வந்து இவங்க 6 வருஷத்துக்கு நீ தேர்தலில் அரசியல் கட்சியை ஃபங்க்ஷன் பண்ணவே முடியாதுன்னு சொல்கிற அதிகாரம் இவங்களுக்கு இருக்கா? கிடையாது. அப்படி இருக்கும்போது எதுக்கு அதுக்கு அனுப்புகிறாங்க கட்சிக்கு? நரேந்திர மோடிக்கு பயப்படுறாங்களா? 3-4 முறை ராமர் கோயிலை பற்றி மாறி மாறி அவருடைய கருத்தை பிரதமர் நரேந்திர மோடி பதிவு செஞ்சிருக்காரு. இந்த மாறி மாறி பேசக்கூடிய அவரது கருத்தை எப்படி பார்க்குறீங்க? அந்தந்த ஊரில் அந்தந்த ஊருக்கு தகுந்தபடி பேசுகிறாரு. பல மாநிலங்களில் போய் உங்கள் மாநிலத்தை நம்பர் 1 ஆக்குவேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 600க்கு 600 4 பேருக்கு மார்க் போடுவாங்களா? அது எப்படி முடியும்னு சொல்லி எனக்கு தெரியலை. அது ஒன்று சொல்லியிருக்காங்க. இங்கே வந்தால் தமிழை பற்றி பேசுவார், தமிழ் கல்ச்சரை பற்றி பேசுவார். அதுக்கப்புறம் தேர்தலுக்கு தேவையானதுன்னா கச்சத்தீவை பற்றி கிளப்புவாங்க. ஒரு வாரத்துக்கு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் கச்சத்தீவை பற்றி தவிர வேறு எந்த பேச்சுமே இல்லை. இவங்க தான் அதை வந்து கிளப்பி விட்டது. சரி, அப்படி கிளப்பி விட்டாங்களே, அவங்க தேர்தல் அறிக்கையில் ஏன் கச்சத்தீவை பற்றி ஒன்றுமே இல்லை அப்படின்னா அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. ஏதாவது சொல்லுவாங்க. அதுக்கு எதிர்மறைகள் வந்தால் அந்த எதிர்மறைக்கு வந்து இவங்க வந்து எந்த பதிலும் சொல்லாமல் போயிடுவாங்க. திரு அண்ணாமலை ஒரு தடவை வந்து சொன்னார், இந்த கிளைமேட் சேஞ்ச் வந்ததுக்காக தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் தான் சொன்னார். எல்லாம் ரொம்ப நகைப்புக்குரிய விஷயம். கிளைமேட் சேஞ்சுங்கிறது குளோபல் ஃபினாமினா. அதில் இந்த திராவிட கட்சிகள் வந்ததுனால எப்படி வந்தது? ஏன் அப்போ இந்தியாவில் மற்ற மாநிலங்களையும் கிளைமேட் சேஞ்ச் வந்திருக்கு, அங்கெல்லாம் திராவிட கட்சிகளே இல்லையே, அங்கே மட்டும் எப்படி என்ன எக்ஸ்கியூஸ் சொல்ல முடியும்? அதே மாதிரி நரேந்திர மோடி திரும்ப திரும்ப ராமர் கோயிலை வந்து உத்தரப்பிரதேசத்தில் கிளப்புறாரு, மத்திய பிரதேசத்தில் கிளப்புறாரு. ஏன்னா அங்கே வந்து மக்களுக்கு வந்து ராமர் மேலே உள்ள ஆழ்ந்த மரியாதை, அன்பு, பக்தி இதெல்லாம் இருக்கிறதுனால அந்த ராமர் கோயிலை சம்மந்தப்படுத்தி முன்னுக்கு பின் முரணாகவோ உண்மைக்கு மாறான செய்திகளையோ சொன்னால் அது மக்களுடைய கோபத்தை கிளப்பும்னு சொல்லி நம்புகிறாரு. அப்போது இந்த மாதிரியான மத வெறுப்பை தூண்டுகிற பேச்சுக்களை பேசுவதன் மூலம் நம்முடைய வாக்கு வங்கியை பெருக்கிக் கொள்ளலாம் அப்படிங்கிற நம்பிக்கை வந்திருக்கா? அப்படி நம்பிக்கை வந்ததுன்னா அது ஏதோ ஒரு சீக்ரெட் சர்வே நடத்துனாங்களா? அந்த சர்வேயில் வந்து இது மாதிரி சொல்லப்பட்டிருக்கா? இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. தேர்தல் பரப்புரையின் பொழுது ராமர் கோயிலை கையில் எடுத்திருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடிக்கு தேர்தல் முடிவுகளில் இது கை கொடுக்கும் நினைக்கலாமா? அவங்க நம்புகிறாங்க, அப்படி கை கொடுக்கும்னு நம்புகிறாங்க. அதனால தான் பேசுகிறாங்க, இல்லைன்னா பேச மாட்டாங்க. கை கொடுக்குமா இல்லையாங்கிறது வந்து இங்கே உட்காந்து நான் வந்து உறுதியாக ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா இவங்களும் பதிலடி கொடுக்கறதுங்கிறது காங்கிரஸ் வந்து சரியாக செய்கிறாங்கங்கிறதுல சந்தேகம் இல்லை. இப்போ காங்கிரஸ் வந்து திரும்ப திரும்ப உங்களுடைய 2 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு என்னாச்சு, விவசாயிகளுடைய வருமானம் இரட்டிப்பாகுன்னு சொன்னீங்களே அது என்னாச்சு, கேஸு சிலிண்டர் விலையெல்லாம் குறைப்பேன்னு சொன்னீங்களே அது என்னாச்சு அப்படின்னு கேட்டால் இவங்களுக்கு அதுக்கு பதில் இல்லை. அந்த பதில் சொல்ல முடியாதனால தான் டைவர்ஷனரி டாக்டிக்காக இது எல்லாத்தையும் திரும்ப திரும்ப செய்கிறாங்க. இப்போ காங்கிரஸுக்கோ அல்லது மற்ற எதிர்க்கட்சிகளுக்கோ தேவையான விஷயம் என்னென்னா, நீங்கள் எலக்ட்ரானிக் மீடியாலையும் பிரிண்ட் மீடியாலையும் கார்கே, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி முகம் மட்டும் வந்தால் பத்தாது. அவங்க சொல்கிற மெசேஜ் வந்து உங்களுடைய தொண்டர்கள் வந்து திண்ணை பேச்சுக்கள் மூலம், தெருமுனை கூட்டங்களின் மூலம் மக்களிடம் சென்று சேர்க்க வேண்டும். மக்களுக்கு தெரியும் விலைவாசி கூடியிருக்கு அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும். மக்களுக்கு தெரியும் வேலை வாய்ப்பின்மை அதிகமாக இருக்குன்னு. இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் வந்து ஒரு குறிப்பிட்ட புள்ளிவரம் சொல்லுது. ரொம்ப ஷாக்கிங் ஸ்டாட்டிஸ்ட். அவங்க என்ன சொல்கிறாங்க, வேலை செய்யும் திறன் படைத்து
ஆனால் வேலை இல்லாமல் இருக்கின்ற இளைஞர் கூட்டத்தில், உலகத்தில் உள்ள இளைஞர் கூட்டத்தில் 74 விழுக்காடு இந்தியாவில் மட்டும் இருக்கின்றார்கள். இதை விட என்ன ப்ரூஃப் வேணும் இந்த நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் எந்த அளவுக்கு இருக்குன்னு? இந்த வேலையில்லா திண்டாட்டத்துக்கு அடிப்படை காரணம் என்ன? இந்த 10 ஆண்டுகளாக இவர்கள் பின்பற்றிய பொருளாதார கொள்கையா இல்லையா? இதை பற்றி இவங்க ஜனங்கள்கிட்ட நேரடியாக போய் சொன்னால் ஜனங்களுக்கு உண்மை புரியும். செய்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து தான் தேர்தலுடைய முடிவும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.